அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே பார்த்தீங்கன்னா, இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் வந்து செயல்பட்டது. இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கோலாகலமாக செயல்பட்டு ஒரு சிறப்பான முறையில் தான் வந்து இது வந்து செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில நிறைய மோசடிகள் வந்து நடக்குது அப்படின்ற மாரி நிறைய பேர் புகார்கள் வந்து இந்த நிறுவனத்து மீது தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில இப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் அதிரடியாக முடக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில நிறைய இஷ்யூகள் வந்து நடந்திருக்கு. இந்த நிலையில் தான் இப்ப முதல்வர் ஸ்டாலினுடைய காதுக்கு போயிருக்கு. இந்த நிலையில் தான் இப்ப இந்த நிறுவனத்திற்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் குடுத்துருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் மீண்டும் செயல்படலாம் அப்படின்ற மாரி ஒரு அஃபிஷியலாகவே மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் வந்து இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை சிக்னல் வந்து காமிச்சிருக்காரு. இந்த நிலையில் தான் ரிலாக்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆர்டர் வந்து வழங்கியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் 1 மந்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் செயல்படும் அப்படின்ற மாரி தகவல் வெளியாகி இருந்தாலுமே, இந்த நிறுவனம் செய்த இஷ்யூவின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு வந்து ஒப்புதல் குடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் வந்து நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து கொடுத்த அப்டேட்டின் பிரகாரம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் இந்த மந்த் இறுதிக்குள்ள இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா, புதிய பொலிவுடன் இது வந்து செயல்படும் அப்படின்ற மாரி இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே இந்த நிறுவனத்தில நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மோசடிகள் வந்து செஞ்சிருக்காங்க இல்லையா? மோசடிகள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாரி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில இதில வந்து பார்த்தீங்கன்னா, மோசடி ஏமாந்தவர்களாம் பணங்கள் வந்து கிடைக்குமா? கிடைக்காதா? இந்த நிறுவனம் செயல்படுமா? செயல்படாதா? அப்படின்ற மாரி நிறைய பேர் நிறைய டெய்லியுமே இந்த அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்டேட்டை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு என்ன அப்டேட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலினுடைய காதுக்கு வந்து சென்றிருக்கு. இருந்தாலுமே அவர் வந்து சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த நிறுவனம் செயல்படும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா, தகுந்த ஆதாரத்தோடு நீங்க வந்து குடுத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறோம் அப்படின்ற மாரி ரிலாக்சேஷன் வந்து ஆர்டர் குடுக்குறோம் அப்படின்ற மாரி நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்து சென்றிருக்கு. இருந்தாலுமே இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 17,00,000 கோடிக்கு மேல மெகா ஊழல் நடந்திருக்கு. இருந்தாலுமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சொந்த வேலைக்காக பொருட்களை வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாரி இந்த நிறுவனம் தகுந்த ஆதாரத்தோடு வந்து சமன் செய்திருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இப்ப இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனத்தில இஷ்யூ நடந்த அனைத்துமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டுகொள்ளாம, இந்த நிறுவனம் மீண்டும் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியா இருக்கு. இந்த மைத்ரி ஆட்ஸ் நிறுவனத்தில பணத்தை இழந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்த என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, விரைவில் நீங்க வந்து தகுந்த ஆதாரத்தோடு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பணம் ரீஃபண்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, சக்தி ஆனந்தாவ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் நம்மளுக்கு இந்த நிறுவனம் செயல்படும் அப்படின்றத ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.